தமிழகத்தில் நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார்? சிம்பிளாக சொல்ல போனோன்னா வெல்லப்போவது யார்? உண்மையில் யாருக்கான வெற்றியாக பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கொடுக்க போகிறாங்க? திமுகவுக்கா அதிமுகவுக்கா? லயோலா கல்லூரி நடத்திய கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் நெருங்கிய தொலைக்காட்சி சேனல்கள் வந்திருக்கு, அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் இருக்கிறது. நாமும் சில விதமான தொகுதிகளில் குறிப்பிட்ட அளவுக்கு கருத்து கணிப்புகள் அப்படின்றத நடத்தி இருந்தோம். இந்த ஒரு சூழலிலே அதெல்லாமே கூட கருத்து கணிப்புகள் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றதுல நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அசாத்திய திறமையுடன் முன்னிலையில் செல்ல வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுகவா அல்லது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா யாரெல்லாம் வெற்றியை பெறப்போகிறார்கள், எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகிறார்கள் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஓகேங்களா? நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புடைய முடிவுகள் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 8 தேர்தல்களின் தோல்வியின் நாயகனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஸோ 8 தேர்தல்களின் தோல்வியின் நாயகனாக எடப்பாடி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே இந்த முறை கட்டாயம் வெற்றியை பெற்றுடல் வேண்டும். ஓகேங்களா? கட்டாயம் ஓரளவு இந்த முறை குறைந்தது 5 தொகுதிகளையாவது வெற்றி பெற்றுடல் வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. கோயம்புத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், ஈரோடு தொகுதியாக இருக்கட்டும், தென் சென்னை தொகுதியாக இருக்கட்டும், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல், இது போல் மற்ற தொகுதிகளை கைப்பற்ற மும்முரம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதற்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, 2 விதமான கட்சிகளுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக சார்ந்து அதிமுக எவ்வளவு இடங்களில் எவ்வளவு சீட்டுக்களில் கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சாலிடாக 5 தொகுதிகளுக்கு குறி வைக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த 5 தொகுதிகளுமே டாப் ஸ்டார் தொகுதிகள். ஓகேங்களா? ஸ்டார் தொகுதிகளாக இருக்கிறதுனால அதுவுமே ஒரு புறம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது நம்மளால். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஜெயிக்க போகின்ற ஒரு அணியாக கருத்து கணிப்புகள் திமுகவையே குறிக்கிறது. திமுகவை சார்ந்த ஒரு விஷயமாகவே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, யாருக்கு ஆதரவான கருத்து கணிப்பு என்று.